இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ காரியத்துல நீங்கள் கலங்கி போனீர்கள், நினைச்சு நீங்க பயப்பட்டீங்க. பாருங்க, எத்தனை விஷயம் உங்களுக்கு தீமையா முடிஞ்சிருக்கு. நீங்க கலங்கின காரியம் கலக்கமாகவே எத்தனை முடிஞ்சிருக்கு. இல்லவே இல்லை. ஆண்டவர் அதை சரி பண்ணிட்டார்ல. நீங்க பயப்பட்டதான் வீணா போயிடுச்சு, நீங்க கலங்கினதான் வீணா போயிடுச்சு. இப்பொழுதும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீங்க கலங்க வேண்டாம், நான் உங்களுக்கு நன்மையாகவே முடிய பண்ணுவேன். ஆமென் சொல்லுங்கள். இந்த வசனத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு 3 காரியத்தை வேதத்திலிருந்து கண்டுபிடித்தேன். அப்படின்னா ஒரு தேவனுடைய பிள்ளை கலங்கவே கூடாத ஒரு 3 காரியம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்தில் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ள போகிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் 11வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலே 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாமா? 11வது வசனத்தை வாசிக்க